கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எல்லா பிரேயர் டைம் குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிற ஒரு அருமையான வார்த்தை நீதிமொழிகள் 27 அதிகாரம் 18 வசனம். அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான். அருமையான ஒரு வார்த்தை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உணர்த்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம எதை காத்து கொள்கிறோமோ அதனுடைய பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இளம் பிராயத்தில் சுமையை சுமந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொண்டு ஆண்டவருக்காக வாழும் பொழுது எதிர்காலம் இனிமையாக இருக்கிறது. அப்போ நம்மளுடைய லைஃப்பில் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு வீடை கட்டிட்டோன்னா அதை நம்ம சுதந்திரிக்கிறோம். நிறைய பேர் இன்றைக்கி ஊதாரித்தனமாக சென்று எவ்வளோ காசு இருந்தாலும் அதை வேஸ்ட் ஆக்கிடுறாங்க. ஸோ நம்ம பிரோஜனமாக ஒரு லேண்டை வாங்கினாலோ இல்லை ஒரு வீடை கட்டினாலோ இல்லை தேவனுக்காக ஏதாவது செய்தாலோ அது நமக்கு பிரோஜனமாக இருக்கிறது. இந்த உலக விஷயத்திலேயே ஒரு அத்திமரத்தை குறித்து இந்த வேதம் வசனம் அழகாக சொல்லுகிறது. இந்த உலக விஷயத்திலேயே நம்ம ஒரு மரத்தை வளர்த்தா கூட அது நமக்கு கனி கொடுக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, 4 தென்னை மரத்தை வச்சு விட்டுருக்கலாமே, அது நமக்கு இன்றைக்கி தேங்காவாது தருமே அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மாடை வாங்கி விட்டுருக்கலாமே, இன்றைக்கி பாலாக தருமேன்னு சொல்லுவாங்க. உண்மைதான். இந்த உலகத்தில் சில விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு உதவியாக மாறுகிறது. அதே போல் ஒரு உலக எஜமானுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது தன் எஜமானை காக்கிறவன் கனமடைவான் என்று சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோடு பேசுகிறது என்ன தெரியுமா? அத்தி மரத்தை காக்கும் பொழுது அதனுடைய கனியை புசிக்க முடிகிறது. இந்த உலக எஜமான காக்கும் பொழுது கனமடைய முடிகிறது. ஆனால் அந்த வானத்தையும் பூமியும் சிங்காசனத்தையும் சகலத்தையும் உண்டாக்கின நம்ம அருமை இரட்சகர், நமக்காக ஜீவனை தந்த இரட்சகருக்காக நாம் நிற்கும் பொழுது, அவரை நாம் சுமக்கும் பொழுது, அவரை நாம் காக்கும் பொழுது, இந்த உலகத்துக்கு முன்னாடி நாம் சாட்சியாக வாழும் பொழுது, அவரை நாம் இந்த உலகத்துக்கு முன்னாடி அறிக்கை செய்யும் பொழுது நாமும் கனமடைவோம் என்பதில் மறந்து போகக்கூடிய ஒரு தேவ ஜனமாக நாம் வாழாதபடி அதை நினைவில் கொள்ள கர்த்தர் உணர்த்துகிறார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்ம அப்பா இயேசுவை, நம்ம தேவனை நாம் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்காதபடி, யாரும் நம்மளை பற்றி இது தேவனுடைய பிள்ளை இப்படி செஞ்சிட்டாங்களே, இவ்வளோ தரகுறவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்மளுடைய சாட்சி கெட்டு போய்விடாதபடி நம்மளை காத்துக்கொள்வோம். அதுக்கேற்ற கனம் நமக்கு நிச்சயம் உண்டு தேவ ஜனமே. மொர்தெகாய் பாருங்க, ஆமானுக்கு முன்பதாக தலை குனியாமல் கர்த்தருக்குள்ள வைராக்கியத்தை செலுத்தினார். கொஞ்ச நாள் கழிந்தது. எந்த ஆமான் சதியாக ஒரு தூக்கு மரத்தை ரெடி பண்ணினானோ ஆண்டவர் இந்த மொர்தெகாய்க்காக இறங்கினார். அதே போல தான் தானியேலை பாருங்கள், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்றார். ஆண்டவர் அவருக்காக வைராக்கியமாக, தானியேலுக்காக வைராக்கியமாக இறங்கினார். தேவ ஜனங்களே, நம்ம கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுவோம். கர்த்தரை நாம் காத்துக்கொள்வோம், கர்த்தரை நாம் சேவிப்போம். அவர் நம்மளை பாதுகாப்பார், நம்மளை உயர்த்துவார். ஏற்ற நேரத்தில் அவர் நமக்காக நிற்பார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்காக கர்த்தர் வருவார், எனக்காக உதவி செய்வார். நான் அவருக்காக நின்னது உண்மைதான், நான் அவருக்காக வைராக்கியம் பாராட்டினது உண்மைதான். இப்பொழுது எனக்காக அவர் கிரியை செய்வார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவ ஜனமே? இந்த அருமையான வார்த்தையின்படியே ஆண்டவர் நமக்காக கிரியை செய்வார், யுத்தம் பண்ணுவார். ஏனென்றால் நம்ம அவருக்காக காத்திருக்கிறோம் அல்லவா, நம்ம அவருக்காக விழித்திருக்கிறோம் அல்லவா. அதனால் நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? நமக்காகவே கிரியை செய்வார். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறவர், என்றும் நம்மளை கைவிடவே மாட்டார். உற்றார் உறவினர்களுக்கு முன்பதாக, எல்லாரும் முன்பதாகவும் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். தாவீதை பாருங்கள், சொந்த அண்ணன்மார்கள் அவனை ஒதுக்கி வச்சிருந்தாங்க, அவன் ஆகாதவன் போலவே வைத்திருந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவன் முதலிடத்தில் வச்சதுனால கர்த்தர் அவரை முதலிடத்தில் வைத்து அத்தனை சகோதரர்கள் மத்தியில் அவரை அபிஷேகம் பண்ணினார். தேவ ஜனங்களே, அவர் சங்கீதம் 23 எழுதும்போது சொல்லுகிறார், என் சத்துருகளுக்கு மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை தருகிறேன்னு சொல்லுகிறார். ஒருவேளை அவங்க அண்ணன்மாரு சத்ரு போல அவனை எதிர்த்திருக்கலாம். அவர் தலையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சத்ரு போல எதிர்த்த சகோதரர்களுக்கு முன்னாடி, உற்றார் உறவினர்களுக்கு முன்னாடி ஆண்டவர் கனப்படுத்தினார், அபிஷேகம் பண்ணினார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுவார். நீங்கள் தனிமையில் ஆண்டவரோடு பேசுகிறது உண்டா? தனிமையில் ஆண்டவரோடு நடக்கிறது உண்டா? அவரை விசுவாசிக்கிறது உண்டா? ஒரு பொழுதும் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒரு பொழுதும் திசை கெட்டு போவதில்லை என்று இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் இந்த வார்த்தையின்படி அத்திமரத்தை காக்கிறவன், ஆண்டவரை எஜமானை காக்கிறவன் என்று வேதம் சொல்லுகிறதே. அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று வேதம் சொல்லுகிறதே.
எஜமானை காக்கிறவன் கனமடைவான், உயர்த்தப்படுவான் சொல்கிறதே. நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை உம்மை காப்போம் ஆண்டவரே, உமக்காக நிற்போம் ஆண்டவரே, உம்முடைய சேவை செய்வோம் ஆண்டவரே. ஏனென்றால் யார் எங்களை ஏமாத்தினாலும் நீர் எங்களை ஏமாற்றாத உண்மையான தேவனாக இருக்கிறீர். நீர் எங்களுடைய உபத்திரவத்தில் வந்து உதவி செய்கிற தேவனாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துறதுக்காக நன்றி, ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி, ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் பாதுகாக்கிறதுக்காக நன்றி. அவர்களுடைய வழிகளில் நீர் கூடவே செல்லுங்க, அவர்களுடைய பாதைகளில் நீங்கள் கூடவே இருங்கப்பா. அவங்க கண்ணீரை தொடங்க, என்னென்ன ஜெப குறிப்புகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய கரம் அந்த ஜெப குறிப்பின் மேல் இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ ஜனங்கள் ஒவ்வொரு பேரும் இணைந்திருங்க. இன்று இரவும் தேவனுடைய வார்த்தையை நம்ம காட்ஸ் பவர் டிவியில் நம்ம பார்க்கலாம். தேவ ஜனங்கள் காட்ஸ் பவர் டிவியினுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு லிங்க் கொடுக்கப்படும். உங்களை 9 மணி அளவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.